ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். செய்தி வெளியீடு எண் 220 வெளியிட்ட நாள் பாருங்கள் 12/6/2026. அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடக்குது. ஸோ இதில் என்னென்ன பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடக்க போகுது, எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். குறிப்பாக இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இலவசமாக நீங்கள் இந்த தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இலவசமாக வந்து படிக்கலாம். அதுக்கான தகவல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு திறமையான அனுபவமிக்க பயிற்றுனர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பாடக்குறிப்புகள், தினசரி, மாத இதழ்கள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் ஆகியவை வழங்கப்படுவதுடன் பாடவாரியான துணைத் தேர்வுகள், மாதிரி தேர்வுகள் ஆகியவையும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த ஒரு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி மட்டும் கொடுக்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, அதே மாதிரி மந்த்லி டாக்குமெண்ட்ஸு, மந்த்லி என்னென்னலாம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, ஜிகே, இது போன்ற தகவல் எல்லாமே அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போட்டித் தேர்வுகளுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் நடத்துதல், கல்வி தொலைக்காட்சி வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து அந்த மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினுடைய ஒரு இன்ட்ரோ, இங்கே வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இது கண்டிப்பாக பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் பின்வரும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி வகுப்பெல்லாம் நடத்துகிறாங்க. அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ், அதுக்கப்புறம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நேரடி பயிற்சி வகுப்பு. ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் தான், ஆன்லைன் கிடையாது. திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் வாரத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதே மாதிரி ஆர்ஆர்பி, ஏஎல்பி, எஸ்எஸ்சி, சிஜிஎல் மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ இதுக்கு வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் சொல்லியிருக்கிறாங்க, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அதே தான் இணையவழி பயிற்சி வகுப்பு, ஆன்லைன் கிளாஸு. மேலே சொன்னது வந்து ஆஃப்லைன் கிளாஸு, நேரடி பயிற்சி வகுப்பு. இது ஆன்லைன் கிளாஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்காணும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இப்பயிற்சி வகுப்பில் நேரடியாக கலந்து கொண்டு பயனடையுமாறு மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் முதன்மை செயல் அலுவலர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இயக்குனர் டாக்டர் சி. பழனி ஆப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார். யாரெல்லாம் நேரடியாக போய் பயிற்சி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதுக்கு பாருங்கள், எனவே விருப்பமுள்ள போட்டித் தேர்வர்கள் தங்களது ஆதார் அட்டை நகல் மற்றும் புகைப்படத்துடன் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் போதும். அதை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம். ஸோ இந்த அட்ரஸ், இது வந்து அந்த ஆஃபீஸினுடைய அட்ரஸ்ஸு கிண்டியில் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த அட்ரஸ் போய் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கிளாஸுக்கு போகலாம். இது உண்மையாலுமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல். இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைவேட் இதில் போய் படிப்பாங்க, அதுக்கு நிறைய ஃபீஸ் ஆகும். பட் இது வந்து இலவசமாக சொல்லித்தரதுனால நீங்களும் போயிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்க. இது வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடையாது, ஒன்லி சென்னையில் மட்டும்தான் இருக்குது, கிண்டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு நியர்பையாக இருக்கவங்க இதில் பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.